செல்வச்சந்நிதி முருகர்னு இருக்கார். அது யாருன்னா வீரபாகு வந்து இறங்கின இடம். நம்ம சூரசம்ஹாரம் முன்னாடி வீரபாகு வந்து இறங்கின இடம். அது வந்து நாங்கள் போகிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருவிழா. எப்படின்னா சாயந்தரம் 6 மணிலேருந்து சுவாமிக்கு படையல் போடுவாங்க. வெறும் அன்னதான முருகர் அவர். இவர் நல்லூர் முருகர் வந்து அலங்கார முருகர், அழகு அவர். இவர் வந்து அன்னதான முருகர். இவர் வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு முருகர். அந்த கிராமத்தில் வந்து அதே அந்த ஒரு பாவர்ட்டி மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. வரவங்க அத்தனை பேருக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த முருகனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருந்தாலும் எத்தனை பேருக்கு செலவு பண்ண தோணும், எத்தனை பேருக்கு தானம் பண்ண தோணும், எத்தனை பேருக்கு நீங்கள் வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ல தோணும். இது எல்லாமே வந்து நமக்கு படிப்பினை. உண்மையிலே வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு கடவுள் தான் நான் நினப்பேன். அந்த இடத்துல உட்காந்து அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பா வேற லெவல். அங்கே ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, இந்த ஒரு 6 நாள் மட்டும் கடல் தண்ணியை கொண்டு வந்து விளக்கேற்றுவாங்க. அந்த பௌர்ணமி அன்னைக்கு அந்த சட்டியில் இருக்கிற தண்ணி வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அது வரைக்கும் அது எரியும். கடல் தண்ணியில் விளக்கெரியும். அதுதான் அதிசயம். அது கண்ணார நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்த்தோம். அப்புறம் அதே மாதிரி இந்த அன்னதானம்ன்றது ஊரே அன்னைக்கு சமைக்குது. அந்த கோயிலில் கால் வைக்க இடம் கிடையாது. ஒரே சமைச்சு எல்லாருக்கும் போடுறாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. செல்வச்சந்நிதி முருகர் அப்படி சொல்லிட்டு செல்வம் கொழிக்கும் அந்த நாட்டில். உண்மையிலே வந்து அவங்க வந்து அவ்வளோ போர் நடந்து அவ்வளோ